வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மசாலா. அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் வெண்டைக்காயில் 2 பக்கமும் இருக்கிற கார்னர் பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கீரல் போட்டு அதையும் 2ஆக நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஜீரகத்தூள், தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, நீங்கள் 1 கப் இல்லைன்னா ஒரு 4-5 ஸ்பூன் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் விட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் அந்த ஆயிலே மிக்ஸ் ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அதில் இந்த மாதிரி நாம் உள்ளே வச்சிடணும். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காய்க்கும் உள்ளே நம்ம நம்மளோட மசாலாவை உள்ளே வச்சிடணும். இப்போ எல்லா மசாலாவும் தடவியாச்சு. இப்போ நாம் அடுப்பு பற்ற வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் இப்போ நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் அதை மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் கிளறி விடுங்க. மறுபடியும் நாம் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.